தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன். இந்த 2025ஆம் ஆண்டு, இந்த தமிழ் ஆண்டில் 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி, உடனே ராகு கேது பயிற்சி. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதே மாதிரி ராகு கேது, ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பகவான் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அது மாதாந்திர கோள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் இந்த கேதுவோட பலன்கள். ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 4 கிரகங்கள், மற்றபடி மாதாந்திர கோள்கள், தினக்கோள், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். மீனராசி, ரேவதி நட்சத்திரம், இது புதனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் கேது தசை. 10 + 7 17. 17 வயசு வரைக்கும் கேது தசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு புதன் தசை அப்படிங்கிறது 4 வருடம் இருக்கலாம், 5 வருடம் இருக்கலாம், 13 வருடம் இருக்கலாம், 16 வருடங்கள் கூட இருக்கலாம். நான் சென்ட்ரு பகுதியில் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு ஈஸியாக புரியுன்றதுனால நான் சென்ட்ரு பகுதியில் எடுத்துக்கிறேன். 17 வயசு வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 17 + 20 அப்படின்னா 37. 37 வயசு வரைக்கும். ஒரு சில பேருக்கு 40 வயசு வரைக்கும் வரலாம் சுக்கிர தசை. ஒரு சில பேருக்கு 30 வயசு வரைக்கும் கூட வரலாம். இது உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. படிக்கிற காலகட்டங்களில் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனி, 4ஆம் இடத்துல குரு பகவான், 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது. 6ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறது சூரியனோட வீட்டில். இந்த 6ஆம் இடத்துல கேது பகவான் மட்டுமே மாதம் ஒரு பலன்களை கொடுக்கும். ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் சூரியன் இல்லையா, ஒரு மாதத்துக்கு ஒரு கட்டத்தில் மாறினே இருக்கு அந்த சூரிய பகவான். கேது பகவானை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல அந்த கிரகம் இருக்கிறது நல்லது, பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. உங்களுக்கு கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னாக்கா ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மட்டுமே. இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள், சுக்கிர தசை நடந்தாலும் சரி, ஒரு சில பேருக்கு கேது தசை நடைமுறையில் இருந்தாலும் படிக்கிற காலகட்டத்தில் அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்கிறதுனால பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. ஜென்ம ராசியில் சனி பகவான் மட்டுமே. இது ஒன்று மட்டும்தான் நம்ம நெகட்டிவாக சொல்லணும் இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஜென்ம சனி அப்படின்றது ஒரு 7.5 சனி போயிட்டுருக்கு. இதில் சென்ட்ரு பகுதி ஜென்ம சனி. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? உங்கள் சொந்த ஜாதகத்தில் அவயோக தசைகள் நடந்தால் மட்டும்தான் ஜென்ம சனி கஷ்டத்தை கொடுக்கும். அவயோக தசைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இது அவயோக தசை தான். சுக்கிர தசைங்கிறது அவயோக தசை தான், பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. இது அஷ்டமாதிபதி தசை தான், 3ஆம் அதிபதி தசை தான். படிக்கிற காலகட்டத்தில் அந்த அளவுக்கு மனசு ரீதியாக பாதிப்புகளை கொடுக்காது. ஒரு சில பேருக்கு 16-17 வயசுக்கு மேலே, இப்போ காலேஜ் படிக்கிற டைமில் சுக்கிர தசை வந்ததுனாக்கா, இப்போ சுக்கிர தசை நடைமுறையில் இருந்ததுன்னா அதுலேயும் ஜென்ம சனி வரும்போது கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுக்கும்? சுக்கிரன் சம்மந்தப்பட்டது எது அப்படின்னாக்கா லவ் சம்மந்தப்பட்டதில் ப்ராப்ளம் கொடுக்கும். எல்லாருக்குமே கொடுக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அவயோகத்தில் இருந்தால் மட்டும்தான் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. படிப்பு ரீதியாக கொஞ்சம் ஏற்றங்கள் பார்க்கலாம், மாற்றங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். என்ன தசை நடந்தாலும் சரி, பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்குன்றதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுபலன்களை செய்யாது. அர்த்தாஷ்டம குரு தான் ராசியாதிபதி, 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். தெளிவான முடிவு எடுப்பீங்க. பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள், அந்த பார்ட் டைமில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், குடும்ப சூழ்நிலை காரணமாக, அப்படி இல்லைனாக்க படிப்பு தேவைக்காக, பணம் தேவைக்காக பார்ட் டைமில் ஒரு சில பேர் கஷ்டப்படுறாங்க, வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. என்னென்னா வேலையில் கொஞ்சம் அழுத்தங்கள் இருக்கும், நிறைய வேலையை எடுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும், போக்குவரத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். இது தவிர்த்து கெடுபலன்கள் எதுவும் கிடையாது. 21 வயசுக்கு மேலே 37 வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் சுக்கிரதசையை எடுத்திருக்கிறேன். இப்போ சுக்கிரதசையில் இருக்கிறீங்க, வெளிநாடு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக தேடுறீங்களா, இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் தடை தாமதங்களோடு கிடைக்கும். இங்கே இருக்கும்போது வேலை தேடுறீங்களா, படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வேலை தேடுறீங்களா, இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படியே போயிட்டு ஆனால் வேலை கிடைச்சிரும். என்னதான் இருந்தாலும் இந்த மன அழுத்தங்கள்,
அலைச்சல், ரொம்ப தொலைவில் போயிட்டு வேலை பார்க்குறது, இது மாதிரி வேலை ரீதியாக அழுத்தங்கள், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த அஷ்டமாதிபதி தசையில். அதாவது இந்த ராசிக்கு 8ஆம் அதிபதி தசையில் ஜென்மசனியாக இருக்கக்கூடிய காலத்தில் 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும். திடீர்னு வண்டி வாகனம் மாற்றுறது, புதுசாக வண்டி வாங்குறது, இல்லை பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்குறது, இது மாதிரி இடம் சம்மந்தப்பட்ட லாபம், அதாவது ஒரு இடம் விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்குறது, இது மாதிரியெல்லாம் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வேலை ரீதியாக வேலை மாற்றங்கள் உண்டு, தொழில் ரீதியாக தொழில் மாற்றங்கள் உண்டு. திடீர்னு மாறும், ஆனால் அது பாசிட்டிவாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு கெடுக்காது. சுக்கிரதசை அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்பு கிரக தசைங்கிறதுனால பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. திருமண ரீதியாக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், லவ் சம்மந்தப்பட்ட திருமணம் நடக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். அதுலேயும் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பிரச்சனையில வராது, நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். திருமண ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் 6, 8, 12 மறைஞ்சிருக்கும், அப்படி இல்லைனாக்கா வக்கரமாக இருக்கும். இது மாதிரியான காலகட்டத்தில் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஜென்மசனியில் கொடுக்கும். ஜென்மசனி முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு திருமணமே நடக்கும். இப்போ வயசு இருக்குது அப்படின்னாக்கா திருமணத்தை தள்ளி போடுங்க. இல்லைன்ற பட்சத்தில் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், குழந்தைகள் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். புது வரவுகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. வீட்டில் திருமணம் பண்ணுறது, வீட்டில் யாருக்காவது சுப விசேஷம் நடக்கிறது, தேவையான செலவுகள், அதாவது சுப விரயங்கள் அதிகமாக இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, திருமணம் ஆகலை, திருமணம் கூடி வரும். அதில் ஜென்மசனி அதெல்லாம் பார்க்காது. 4ஆம் இடத்துல குரு தேவையில்லாத செலவெல்லாம் வச்சுன்னு இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு செலவுகளை வைக்கும். அதுவும் சுப செலவுகள், திருமணம் பண்ணுறது, வீடு கட்டுறது, இது மாதிரி ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, எதை பண்ணாலும் சரி ஒரு கடன் வாங்கி தான் பண்ணுவீங்க. சின்னதாக ஒரு பணப்பற்றாக்குறை அதுக்காக கடன் வாங்கி அதை பொருளை வாங்குற மாதிரி இருக்கும். 37 வயசுக்கு மேலே 43 வயசு வரைக்கும் சூரிய தசை. இந்த சூரிய தசையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசைங்கிறது 6ஆம் அதிபதி தசை. ருண ரோக சத்ருஸ்தானம், வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய இடம். 6ஆம் இடம் நோய் எதிர்ப்பு, மறைமுக எதிர்ப்பு எல்லாத்தையும் அந்த இடத்த பார்த்தா சொல்லணும். 6ஆம் அதிபதி தசைனாவே நீங்கள் மாத சம்பளத்தில் இருக்கிறீங்களா, இப்போ கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. அதே மாதிரி தொழிலில் இருக்கிறீங்களா, கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. அப்போ எப்படி தான் நம்ம தொழில் பண்ணுறது? சின்ன கடனா உங்களால் முடிஞ்ச அளவு கடன் வாங்குறத தவிர்க்க பாருங்கள். முடியாத பட்சத்தில் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்குங்க. உங்கள் வேலையை வச்சு ஒரு கடன் வாங்கலாம். அதாவது ஒரு மாச சம்பளத்தில் இருக்கிறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, பற்றாக்குறைக்கு கடன் வாங்கலாம். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்டில் திருமண வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் உண்டு. சூரிய தசைனா சும்மா கிடையாது. உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சி இந்த ராசிக்கு அவயோக தசையாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள், இல்லைனா கடன் பிரச்சனை, இது மாதிரி 6க்கு சம்மந்தப்பட்டதும் இருக்கிற இடத்த வச்சு சேரக்கூடிய கிரகம் சுக்கிரன் சேர்ந்ததுனாக்கா திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை கொடுத்துரும். குருனாக்கா வேலை ரீதியாக ப்ராப்ளத்தை கொடுத்துரும். செவ்வாய் அப்படின்னாக்கா ப்ராப்பர்ட்டி ரீதியாக ப்ராப்ளத்தை கொடுத்துரும். இந்த சூரிய பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. எங்கே இருந்தாலும் சரி அந்த கூட சேரக்கூடிய கிரகத்தோட பாதிப்புகளை கொடுக்கும் இந்த சூரிய தசையில். 43 வயசுக்கு மேலே 53 வயசு வரைக்கும் சந்திர தசை, 53 வயசுலேருந்து 7 வருடங்கள் 60 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த 2 கிரகத்தை நான் சேர்த்து சொல்லிடுறேன் தசைகளை. ஏன்னா ஒரே பலன்கள் தான், நல்ல பலன்கள் தான், நல்ல ஒரு தசைகள் தான். இது 5ஆம் அதிபதி தசை சந்திர தசை, ராசிக்கு 2 பாகிஸ்தான் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தசை. சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். இது 2வது சுற்று சனி, உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். 2வது சுற்று சனி ஜென்மசனியாக வரக்கூடிய காலம். அர்த்தாஷ்டம குரு 4ஆம் இடத்துல வண்டி வாகன சேர்க்கை, ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஏற்றம், ஒரு பொருள் வாங்கிறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறது, ஒரு வீடு கட்டுறது, இது மாதிரி சந்திரன் செவ்வாய் தசைகளில் நல்ல ஒரு ஏற்றங்களை பார்ப்பீங்க. குடும்ப ரீதியாக வளர்ச்சி, பொருளாதார ரீதியாக வளர்ச்சி, தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் வேலையில் நல்ல ஒரு மாற்றம், தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி, விவசாயத்தில் இருந்தாலும் சரி, சுயதொழில் எந்த தொழில் இருந்தாலும் சரி, அபரிவிதமான வளர்ச்சிகளை இந்த 2 தசைகளை பார்க்கலாம். திருமண ரீதியாக அதாவது சுப செலவுகள் வீட்டில் அடிக்கடி நடக்கும். நிறைய சுப செலவுகள், வண்டி வாகன சேர்க்கை, இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல சுப செலவுகள் உண்டு. அவயோக தசையாக இருந்தால் மட்டுமே ஒரு சின்னதாக கடன் வாங்கி பண்ணுற மாதிரி இருக்கும். பணப்பற்றாக்குறை இந்த காலகட்டங்களை கொடுக்குமே தவிர பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. 60 வயசுக்கு மேலே 78 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ண கூட இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கும் விரயத்தில். அதாவது 12ஆம் இடத்துல இருக்கும்போது சனி, இப்போ ஜென்ம சனி, 4ஆம் இடத்துல குரு ராகு கனெக்ஷன் ஆகுது. எப்படி பார்த்தாலும் இந்த குரு ராகு கனெக்ஷன் ஆகிறதுனால
ராகு பகவான் தசையினால் பாதிக்கப்பட்டவர்கள், அடுத்து குரு தசைக்கு சொல்லலாம், குரு தசையினால் பாதிக்கப்பட்டவர்கள் சிறப்பு அப்படின்னு நல்ல ஒரு ஏற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராகு தசையில் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ராகு தசை ஆரம்பிச்சிலேருந்தே எனக்கு தொழில் வளர்ச்சி இல்லைங்க, நிறைய கஷ்டத்தை கொடுத்துச்சு, அப்படி இல்லைனாக்கா பொருளாதார வளர்ச்சி இல்லை, இப்போ ராகு தசையில் கூட நான் நல்லா இருந்தேன் ஆனால் 7 சனி ஆரம்பித்த பிறகு எனக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சுன்னு சொன்னீங்கன்னாக்கா, இது மாதிரியான அமைப்புகளில் இருந்துச்சுனாக்கா இப்போ ராகு தசையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும், கடன் பிரச்சனை தீரும், உடல்நிலை தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடுதலான கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீரும், கொடுத்த பணம் வரும். இது வரைக்கும் நீங்கள் வந்து மணி லாக் ஆகிருக்கும், நிறைய விரைய சனி ஆரம்பிச்சிலேருந்தே உங்களுக்கு மணி லாக் ஆகிருக்கும், நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும், அது எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய காலம். இந்த ராகு தசையில் என்ன நல்லா கெடு பலன்கள் இருக்கோ அத்தனையும் நல்ல பலன்களாக மாறும் ராகு தசையில். இது சனி பகவானுடைய பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணால் மட்டும் இல்லை, நட்பு கிரக வீட்டிலேருந்து தசை பண்ணால் கூட ஒரு சில பேருக்கு கஷ்டங்களை கொடுத்தது இல்லையா, அந்த கஷ்டங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. திடீர் வளர்ச்சி, திடீர் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, நினச்சி கூட பார்க்க மாட்டேங்க, ஒரு வண்டி வாகன சேர்க்கை, இது மாதிரி ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது, வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. 12ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதும் குருவுடைய பார்வை, அபரிவிதமான வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். 78 வயசுக்கு மேலே 94 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசை இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குரு, இப்போதைக்கு இந்த வருடத்தில் ஜென்ம சனி பெருசாக கணக்கில் எடுத்துக்கவே தேவையில்லை, குரு தசை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துனா போதும். 6ஆம் இடத்துல கேது, நோய் நொடி பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா உடனடியாக தீர்வுக்கு வரும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க, இது எப்பவுமே இதுக்கு ஜென்ம சனியில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். விரயத்தில் ராகு இருக்கிறதும், ராகுவுக்கு வந்து குருடைய பார்வை இருக்கிறதும் சுப செலவுகள் அதிகமாக வரும், தேவையில்லாத செலவெல்லாம் இருக்காது. தேவையான செலவுகள், வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஒரு ப்ராப்பர்ட்டி மாற்றுறது, இது மாதிரியான சுப செலவுகள் அதிகமாக கொடுக்கும். இப்போ வந்து நிறைய விசேஷங்கள்லாம் வீட்டில் நிறைய நடக்கும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்கள், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆன்மீக முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். ஆனால் 6ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறது உடல்நல தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருந்தாலும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இதில் வந்து குரு தசையில் அந்தளவுக்கு கெடுபலன்களை சொல்ல முடியாது. அவயோக தசையாக இருந்தால் கூட குரு தசையில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒரு சில லக்னங்கள், அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்த குரு பகவான் நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் படாத பாடுபட்டிருப்பீங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த உணவு பழக்க வழக்கம், எப்படி பார்த்தாலும் உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் இருக்காது. இப்போ திடீர் வளர்ச்சி, நோய் நொடியிலேருந்து மீண்டு வர்றது, மருத்துவ செலவுகள் கம்மியாக வருது, சொத்து பத்து ரீதியான பிரச்சனை, இப்போ 5ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்ததுனாக்கா பூர்வீக சொத்துல பிரச்சனை, இது மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் தசா புத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், ராகு தசையில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதே மாதிரி குரு தசையில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. தசையால் ஜென்ம சனி வருது, உங்களுக்கு நிறைய கெடுபலன்கள் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னால் கூட இந்த கிரக அமைப்புகள் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ராகுவோட கனெக்ட் ஆகிறதுனால எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ராகு புத்தி நடக்குது, இல்லை வந்து குரு புத்தி நடக்குது, அப்படி இல்லை சனி புத்தி நடக்குது, இதனால் பாதிக்கப்பட்ட நபர்களும், இல்லை ராகு தசையினால் பாதிக்கப்பட்ட நபர்களும், குரு தசையினால் பாதிக்கப்பட்ட நபர்களும் நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அபரிவிதமான வளர்ச்சிகள், அதாவது பாசிட்டிவ், எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. நன்றி.